இது பேக்லாம் போடாமல் நான் அதுக்கு முன்னாடி எந்திரிச்ச உடனே எடுக்கிறது ஃபேஸ். நான் பேக் போட்டு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த ஃபேஸோட டிஃப்ரென்ஸே நல்லா தெரியும். நம்ம டெய்லி ஏதோ சமைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பொருட்கள்ல இருந்தே எதையாவது ஒன்று மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இல்லை ஒரு ½ அன் ஹவர் வச்சுட்டு அப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தாலே அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும் பாருங்கள். இது என்ன? பால். இதோட 3 பொருள் சேர்க்கணும். 3 பொருள் சேர்த்தா நம்ம ஃபேஸை பளபளன்னு வச்சுக்கலாம். எப்படின்னு சொல்லட்டுமா? இதில் ஒன்று இருக்குது, இதில் 2 பொருள் இருக்குது. அதாவது பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? எல்லாத்தையும் கலந்து போடலாமா? ஓகே. பார்த்திங்கன்னா இது பாதாம் பவுடர் இதில் குட்டி ஸ்பூன், அதில் 2 போட்டுக்கிட்டேன். அப்புறம் இதில் 2 பொருள் இருக்குது. அது ஆனால் ஓகே, இதை போடணும். போட்டு 1 ஸ்பூன், இந்த ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுட்டேன். போட்டுட்டு கலக் 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 அப்படியே போட்டு இப்படி நம்ம போடுறப்ப இப்படி போடணும். நல்லா கலக்கிடணும். திருப்பி கலக்கிட்டே இருங்க. கலக்கி கலக்கி போடணும். எனக்கு 3 நிமிஷத்துக்கு என்னவோ அதை கட் பண்ணி தான் போட முடியுது. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரிவாக தெரியும். அன்னன்ன டேயோடது போடுறப்போ ஷார்ட்ஸில் சின்னது போட முடியும். வீடியோஸ்னால் உங்களுக்கு விரிவாக தெரியும். ஓகேவா? இப்படி போடுறப்ப நல்லா இப்படி ஸ்க்ரப் பண்ணி போடணும். நல்லா தேய்ச்சி. இது எல்லாமே ஸ்க்ரப் ஐட்டம்ப்பா. நம்ம இப்போ டியூபாக வாங்குகிறோம்ல ஸ்க்ரப்பு, அது நேச்சுரலாகவே ஸ்க்ரப்பு. இது அப்படியே ஸ்கின் ஷைன் ஆகும். டெய்லி போடலாம், பட் லேடிஸ்க்கு டைம் கிடைக்காது இல்லையா? அதனால் நீங்கள் 1 விட்டு 1 நாளும் போடலாம், இல்லை சாட்டர்டேயில் போடலாம். அப்படி சுற்றி நல்லா போட்டுட்டு வரணும். இப்படி கண்ணு கீழே நல்லா போடணும், இந்த எட்ஜில் போடணும். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, அவரைக்கு பூவழகு, அவருக்கு நான் அழகு. எப்படி? இப்போ பார்த்தீங்கன்னா லிப்ஸ் மேலே கூட போடலாம். இது எல்லாமே சாப்பிட்ற பொருள் தான். உள்ளே போனாலும் ஒன்றும் இல்லை. அதனால் எல்லாம் ஃபுல்லும் போடணும். அப்படியே காதுக்கும் போடணும். எப்பயுமே நம்ம மேக்கப் போடுறப்பவும் இதெல்லாம் கவர் பண்ணணும். காது, நெக்கு எல்லாமே கவர் பண்ணணும். அப்போ தான் ஒன்றை விட்டுட்டு ஒன்று செய்ய முடியாது. அதனால் எல்லாமே போடணும். கழுத்தை சுற்றி போடணும். எடுக்கிறப்பவும் தண்ணி தொட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் க்ளோவாக இருக்கும் ஃபேஸு. பார்க்கலாமா? பார்த்தீங்களா? பேக் நான் நல்லா தொடச்சிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இந்த ஸ்கின்னோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். துடைக்க எவ்வளோ அப்படியே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? அதான் இந்த பேக்கோட ரகசியம். அது என்னென்ன போடுறேன்னு சொல்கிறேன்.
நீங்கள் வீடியோஸில் போனீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பேக்கு செம்மையாக இருக்கும். ஸ்கின் பாருங்கள் டைட். எனக்கு எவ்வளோ தெரியுமா வயசு? ஆஃப்டர் 45 நான் போயின்ட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். அதுதான் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று நான் சொல்லித்தரேன். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி நம்ம கவனிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணுன்றது கிடையாது. அதை சிலர் வேறு மாதிரி பேசுகிறாங்க, அதெல்லாம் நம்ம காதிலே வாங்கிக்கூடாது. நம்ம ஃபேஸை கண்ணாடியில் பார்க்குறப்ப அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் பழக்கிற பப்பாளி பழமே, தத்தலக்கிற தலத்தலங்கு தக்காளி பழமே, அப்படி இருக்கலாம். ஓகேவா? தக்காளி கட் பண்ணுறப்போ தக்காளி சாப்பிடுங்க, பீட்ரூட் கட் பண்ணுறப்போ பீட்ரூட் சாப்பிடுங்க, கேரட் கட் பண்ணுறப்போ கேரட் சாப்பிடுங்க. உள்ளுக்கும் எடுத்துக்கணும், அப்படியே வெளியிலையும் போடணும். சும்மா தகன்னு இருக்கணும். அப்போ தான் சில நாள் அப்படியே யோசிக்கணும், என்ன தாண்டி பண்ணுறா இவ, என்ன பண்ணுறா இவ, இருந்துக்கிட்டே இருக்கா, என்னமோ பண்ணுறா, ஆனால் ஃபேஸ் நல்லா இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க. எப்படி? இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுக்க போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 40 இது போட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பாருங்கள், ஸ்கின் டைட் கொடுக்கும், ஃபுல்லுமே டைட் கொடுக்கும். இந்த பேக்கு அப்படியே பிடிச்சி அந்த எலாஸ்டிக் தன்மை இருக்கும். பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கா, அதெல்லாம் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி போட்டுக்கிட்டு அப்படி எடுக்கலாம். நான் பிஃபோர் கொரோனா பார்லர் வச்சுருந்தேன். பசங்க 2 பேர் போட்டிருந்தேன். இருந்தாலும் நம்மளுக்கு நேச்சுரலாக சொல்லித்தர மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்மளை தான் பிடிக்கும். நான் இருந்தால் தான் வருவாங்க, அந்த பசங்க மட்டும் இருந்தால் வரமாட்டாங்க. இல்லை அக்கா வரட்டும், ஆண்டி வரட்டும், அப்போ வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பேசிக்கிட்டே அவங்களோடதையும் பிரச்சனைகள் கேட்டுக்கிட்டே செய்கிறப்போ அவங்களுக்கு அது பிடிக்கும். பார்த்திங்களா? தண்ணி போட்ட உடனே நல்லா இதாக எடுத்தால் அப்படியே ஸ்க்ரப்பர் போட்டு தைக்கிற மாதிரி. எப்பயுமே நம்ம அப்பர் ஸ்ட்ரோக்கு இப்படி பண்ணக்கூடாது, இப்படி அப்பர் ஸ்ட்ரோக் பண்ணணும். அப்பர் ஸ்ட்ரோக் பண்ணி அப்படியே தண்ணி பத்தலைன்னா தண்ணி போட்டுக்கலாம். பண்ணி இந்த இடம் வரும்போது மட்டும் கரெக்டாக இந்த வி ஷேப், இங்கெல்லாம் எட்ஜெல்லாம் பிளாக் இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த ஒயிட் ஹெட்ஸ் இருக்குல்ல, ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இது ஸ்க்ரப் மாதிரி. நகை இருக்கக்கூடாது. நான் எப்பயுமே நகை வச்சுக்க மாட்டேன், ஏன்னா ஃபேஷியல் பண்ணுறதுனால. இப்போயும் நான் ஹோம் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்குன்னு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே எல்டர் பீப்புள், அவங்களுக்கு போயிட்டு பண்ணிட்டுருக்கேன். லேடிஸ் கிட்ஸ் பார்லர் வச்சுட்ருந்தோம் நாங்கள். ஸோ இப்போ வேறு ஷாப் வச்சுருக்கேன். ஆனால் பியூட்டி இது ஹோம் சர்வீஸ் என்னோடய கிளைண்ட்டுக்கு போய் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இது இப்படி பண்ணணும். இந்த இடம் டெம்போரல், ஓகேங்களா? இப்படி வந்தோம்னா இந்த இடத்துல முடிக்கணும், இப்படி வந்தோம்னா இந்த இடத்துல முடிக்கணும். அப்படியே கண்ணுக்கு கீழே இந்த கருவளையம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணுறப்போ இருக்கவே இருக்காதுப்பா. ஸ்கின்னும் இந்த இடத்துல டைட் கொடுக்கும். எந்த மார்க்ஸ், பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்காது. இது வந்து இப்போ நேற்று நான் ஐஷ் இது போடுவேன்ல, ஐலாஷு, ரொம்ப பெரிய மேக்கப்லாம் பண்ண மாட்டேன் நான் டெய்லி. பார்த்திங்கன்னா அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படியே இந்த கண்ணுக்கு மேலே இப்போ லைட்டாக கருப்பாக இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா நேற்று ஐலைனர் போட்டது அதுதான். சுற்றி கண்ணு உள்ளே போடக்கூடாது, கண்ணு உள்ளே படாமல் பார்த்துக்கோங்க. கண்ணை மூடிட்டு செய்யுங்க.
ஆனால் இப்படி பண்ணுறப்போ இந்த இடம் இப்படி போகணும், இந்த இடம் இப்படி போகணும். அப்படியே நீங்கள் தண்ணி தொட்டு பண்ணணும். இந்த உதடு கருப்பாக இருக்கிறது நல்லா ரப் பண்ணி எடுங்க. இது எல்லாமே சாப்பிட்ற பொருள் தான், அதனால் பயப்படவே வேண்டாம், நல்லா பண்ணலாம். இந்த பாதாம்லேயே வேற போடலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று சொல்லித்தரேன், ஓகேவா? நல்லா கழுத்தை சுற்றி நல்லா தேய்ங்க, இப்படி தேய்ங்க. எப்பயுமே அப்பர் ஸ்டோக். இப்போது சில லேடிஸ்க்கு வந்து நிறைய டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க, சுகர் டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க. அது வந்து ஸ்கின்னுக்கு ஸ்பாயில் பண்ணிடுது. அதனால் அவங்க கூட இந்த பேக் போட்டிங்கன்னா செம்மையாக இருப்பீங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஸ்கின்னு ஒரு மாதிரி தோஞ்சு போயிருக்கு அப்படியே. அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கூட இப்படி நல்லா போட்டு இந்த இடம் இப்படி பண்ணிங்கன்னா நைட்டு படுக்கிறப்ப சில பொருட்களை எடுத்து கிட்டக்க வச்சுக்கணும், நம்ம பெட்டு கிட்டக்க வச்சுக்கிட்டோம்னா படுத்துட்டா கூட அச்சிச்சோ இன்னைக்கு நம்ம தேக்கலையே அப்படி சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று நம்ம பார்ப்போம். இன்றைக்கி இந்த வி ஷேப் கரெக்டாக முடிக்கணும். அப்பர் ஸ்ட்ரோக் இப்படி இந்த நோஸ் மட்டும் இப்படி வரணும் கீழே. எட்ஜு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த எட்ஜில் தான்ப்பா கருப்பாக இருக்கும். இந்த கண்ணு கீழையும் இந்த எட்ஜு, நோஸ் எட்ஜு அங்கங்கே பள்ளமாக இருக்க இடம் சின்னதாக இருக்கு இல்லைங்களா, அங்கே இங்கே லிப்ஸு கிட்டக்க, சின் கிட்டக்க, இங்கே இந்த இடம் ரொம்ப பிளாக் இருக்கும். அப்போது உங்களுக்கே தெரியும் எந்த இடம் இதுவாக இருக்கும். அந்த இடத்துக்கு நல்லா நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கலாம். இந்த பிளாக் போகிறதுக்கு இன்னொரு டிப்ஸும் இருக்குது, அப்புறம் சொல்லித்தரேன், ஓகேவா? நல்லா பண்ணி நீங்கள் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணணும்ப்பா இதுக்கு. ஃபேஷியலுக்கு நம்மளுக்கு 45 minutesலேருந்து 1 hour ஆகுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா, நான் இன்றைக்கி இப்போ உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறேன். பட் நீங்கள் தேய்க்கிறப்போ ஒரு 10 to 15 minutes இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருங்க. பேக் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க. 1/2 hour விட்டுட்டு நீங்கள் வீட்டு வேலைகள் எது வேணால் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிற லேடிஸ்னால் நீங்கள் சாட்டர்டே சண்டேல செஞ்சுக்கோங்க. வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே பண்ணுறவங்க இப்படி போட்டுக்கிட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு நீங்கள் உங்களோட வேலைகளை செய்யலாம். சமையல் வேலை இருக்கே, அது ஒரு கலை. இது அழகு கலை, அது சமையற்கலை. சமையலுக்கு என்னது நலபாகம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இது செஞ்சாலும் நல்லா ருசியாக செய்யணும். அதுவும் சில டிப்ஸ் சொல்கிறேன், நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அவ்வளோதான், என்னால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும், உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதனால் பார்த்துக்கோங்க. ஆனால் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour பேக் போட்டு 1/2 hour. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் ஃபேஷியல் மாதிரி அப்பர் ஸ்டோக்கு பண்ணிவிட்டு இந்த நோஸுக்கு இங்கே இது சின்னனா வி ஷேப்பு, ஐக்கிட்ட இங்கே மேலேனா டெம்போரலில் முடிக்கணும். இந்த மாதிரி நல்லா நீங்கள் பண்ணிக்கிட்டே ஒரு 10 to 15 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஷ்யூ போட்டு தொடச்சிடுங்க. இல்லை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அழகாக. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக டிஷ்யூ போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள் நீங்களே, இத்தனைக்கும் நான் டெய்லி பண்ணுறேன், ஆனாலும் பாருங்கள் பார்த்தீங்களா, முதலுக்கும் இப்போக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே துடைக்க பாருங்கள். தெரியுதா டிஃப்ரென்ஸு? அதுதான் நான் என்னென்ன பொருள்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நான்